திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலினை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்திருக்கிறார். என்னுடைய மகனை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், உதயநிதியை பார்த்து நான் சொல்லக்கூடிய நிலை வந்தாகணும், வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எத்தனையோ அணிகள் இருந்தாலும் இயக்கத்தில் முதன்மையாக செயல்படக்கூடிய அணி என்றால் அது நம்முடைய இளைஞர் அணிதான். அந்த சிறப்புக்குரிய அணிதான் இந்த இளைஞர் அணி. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் செயலாளராக பொறுப்பேற்று இந்த சிஏஏ சட்டத்தை முதன்முதலாக கீழ்த்தெறிந்து இந்த நீட் ஒழிப்புக்கான இந்த கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கி இருந்தாலும் இதனை மாபெரும் மக்கள் இயக்கமாகத்தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் இடுகின்ற இந்த ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழ்நாட்டு கல்வி உரிமை போராட்டத்தின் உயிரெழுத்தாக என்றென்றும் நிலைத்திருக்கும். கழக மூத்த முன்னோடிகளுக்கு மருத்துவ செலவு, குடும்பத்திற்கு கல்வி செலவு இதெல்லாம் தேவைப்படும். கண்டிப்பா கொடுக்குறீங்க. இளைஞரின் சார்பாக நானும் உங்களோடு சேர்ந்து கொடுக்க போகிறேன் என்று நேற்று தான் அறிவித்தேன். இன்று முதல் நிகழ்ச்சியாக இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலே கழக மூத்த முன்னோடிகளுக்கு மருத்துவ தொகை, கல்வி உதவித்தொகை, ஊனமுற்றோர் உதவித்தொகை முதல்ல கொடுக்கிறேன். இளைஞரணி அமைப்பாளர்கள் இளைஞரணி சூழலை வைத்து அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசன நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாதத்துல 234 தொகுதியிலும் அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசனை நாங்கள் நடத்தி காட்டுவோம். ஒற்றை செங்கல் ஏந்தி நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர் இன்று 9 லட்சம் சதுர அடியில் மாநில உரிமைக்காக இளைஞரணியின் மாநில மாநாட்டினை நடத்தி உலக சாதனை படைத்துள்ளார்கள் நம் மாநில இளைஞரணியின் கழக செயலாளர் அவர்கள். இது என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத நாள். ஜனவரி 21 எப்படி பிறந்த நாளை மறக்க மாட்டோமோ, திருமண நாளை மறக்க மாட்டோம், என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம். ஆனா அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுனா இளைஞரணியினுடைய இந்த 2வது மாநில மாநாடு ஜனவரி 21 என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு தேடி தந்தார் என்பது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி கட்சி அமைப்புக்கு, கட்சி தோழர்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எழுச்சியை உருவாக்கி தந்தார் என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. பெரியார் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதான் பேசுற, அண்ணா என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதான் பேசுற, டாக்டர் கலைஞர்கள் சாவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ எதை பின்பற்றி அதுதான் பேசுற. ஏதோ உதயநிதியினுடைய தந்தையாக இருந்து மட்டுமல்ல, தந்தையாக இருந்து மகிழ்ச்சி அடைகிறேன், தலைவனாக இருந்து பெருமைப்படுறேன்.